ஹாய் ஆல், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்ப்போமா? இதுக்கு நான் 500 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். அதை வச்சு ப்ரான் தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 3 பெரிய வெங்காயமும் ஒரு 7 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கடுகு கூடவே கருவேப்பிலை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுறப்ப நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கி வரப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாலேருந்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம தண்ணியும் வத்திருச்சு. ஸோ இப்போது நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 500 கிராம்ஸ் ப்ரான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் லைட்டாக வாட்டர் திருப்பியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ப்ரானில் இருக்கிற அந்த தண்ணி கண்டென்ட்லேயே அது வெந்துடும். ஒரு 4 to 5 மினிட்ஸில் ப்ரான் நல்லா வந்துடும். அது கூட நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு லைட்டாக கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரான் தொக்கு இஸ் ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.